இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி என்னன்னா தேங்காய் சம்மந்தி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். கேரளா சைடுல ரொம்ப பாப்புலரான டிஷ் இது. டக்குன்னு 5 மினிட்ஸ்ல செஞ்சிடலாம். சுட சுட சாப்பாட்டுல தேங்காய் சம்மந்தி வச்சு கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் விட்டு சாப்பிட்டா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்ஸ் அடுப்படி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சான்ஸ் அடுப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்ய அரை மூடி தேங்காயை ஃப்ரெஷ்ஷா துருவி எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் சம்மந்திக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் யூஸ் பண்ணணும். ஃப்ரீசர்ல வச்சதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்ததா 15 சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்துக்கோங்க. இஞ்சி 1 இன்ச் சைஸுக்கு தோல் சீவிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேன். மிஸ் பண்ணாம இதை சேர்த்துக்கோங்க, அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வரமிளகா 6 to 7 எடுத்திருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கூடவே புளி நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்துக்கணும். கறிவேப்பிலை கொஞ்சமா எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் சீ சால்ட் எடுத்திருக்கேன். நீங்க கல்லுப்பு, தூள் உப்பு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இந்த சம்மந்தி செய்ய தேவையான பொருள் இவ்வளவுதான். நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்லயோ அம்மியிலயோ பச்சையா அரைச்சுக்கணும். அதாவது ஆயில்ல வதக்காம அப்படியே பச்சையா வச்சு அரைச்சிடணும். இது ஒரு மெத்தடு. டேஸ்டும் வேற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு பச்சை வெங்காயத்தோட ஃப்ளேவரும் ஸ்மெல்லும் வேண்டான்னு நினைக்கிறவங்க வெங்காயம், வரமிளகாய், இஞ்சி இந்த 3ஐயும் லைட்டா ஆயில்ல வதக்கிட்டு தேங்காயோட சேர்த்து அரைச்சிக்கலாம். இது செகண்ட் மெத்தடு. நான் இன்னைக்கு ஆயில்ல வெங்காயம், மிளகாய், இஞ்சி இந்த 3ஐயும் வதக்கிட்டு தான் அரைக்க போறேன். நான் செகண்ட் மெத்தடு தான் ஃபாலோ பண்ண போறேன். அது எப்படின்னு பாத்திரலாம். அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெயில தான் செய்யணும், வேற எந்த எண்ணெயிலையும் செய்யக்கூடாது. ஃபர்ஸ்ட் பொடியா கட் பண்ணி எடுத்து வச்ச இஞ்சி சேர்த்துக்கோங்க. உரிச்சு வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் வதக்கி விட்டா போதும், ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. ஜஸ்ட் இஞ்சி வெங்காயத்தோட ரா ஃப்ளேவர் போனா போதும். சிலருக்கு ரா ஃப்ளேவர் பிடிக்காது, அதனாலதான் 2 மினிட்ஸ் வதக்கிக்கிறோம். வதங்கிருச்சு. இப்ப இதைய பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது எடுத்து வச்ச வரமிளகாய அதே கடாயில சேர்த்துடலாம். அந்த ஆயிலே வதக்கிக்கலாம். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் வதக்கினா போதும். ஆயில்ல வரமிளகா போட்ட உடனே உப்பி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்தா போதும். பாருங்க, நல்லா வறுபட்டுருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதையும் ஏற்கனவே வெங்காயம், இஞ்சி வறுத்து போட்டு வச்ச பிளேட்லயே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஆற விடுங்க கொஞ்ச நேரம். சம்மந்தி அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். மிக்ஸி ஜார்லயோ அம்மிலயோ அரைச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கு நான் மிக்ஸி ஜாரை எடுத்திருக்கேன். அதுல ஃப்ரெஷ்ஷான துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது புளி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே வதக்கி ஆற வச்ச வெங்காயம், இஞ்சி, வரமிளகாய் சேர்த்து விட்டுறலாம். இது கூட எடுத்து வச்ச உப்பு சேர்த்துக்கணும். மிஸ் பண்ணாம கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊத்தி அரைக்கவே கூடாது. அதுக்கு பதிலா கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் விட்டு பருன்னு அரைச்சுக்கணும். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இது துவையல் மாதிரி வச்சும் சாப்பிடலாம். வீட்ல காய் எதுவும் இல்ல, சமைக்க நேரம் இல்லைன்னா தேங்காய் இருந்தா போதும், டக்குன்னு 5 மினிட்ஸ்ல செஞ்சிடலாம். இதை எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். தயிர் சாதம், கஞ்சி இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷா தொட்டு சாப்பிடலாம். மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தடவை இதை செஞ்சிட்டீங்கன்னா வீட்ல இருக்கிறவங்க அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்கவும் கூடாது. பாருங்க, இந்த அளவுக்கு பருன்னு அரைச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அவ்வளவுதான், சூப்பரான ஸ்மெல்லோட தேங்காய் சம்மந்தி ரெடி ஆயிடுச்சு. பவுல்ல போட்ட பிறகு பருன்னு இருக்கிற தேங்காய் சம்மந்திய பால் மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கணும். உண்மைய சொல்லணும்னா தேங்காயில உள்ள கொழுப்புகள் எல்லாம் உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சு நல்ல கொலஸ்ட்ராலை கூட்டுது. கோகனட் ஆயில் சேர்த்துறதுனால அல்சைமர் போன்ற மறதி நோயெல்லாம் தடுக்கப்படுது. தேங்காய் துவையல், தேங்காய் சம்மந்தி எது வேணாலும் சொல்லலாம். இந்த துவையலுக்கு வேண்டிய இன்னும் கொஞ்சம் சாப்பாடு அதிகமா போட்டு சாப்பிடுவீங்க.
செம்ம ஃப்ளேவரா இருக்கு. சூப்பரா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்க. தேங்காயில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். தேங்காயில லாரிக் அமிலங்கிறது இருக்கு. அது தாய்ப்பாலுக்கு இணையா இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. தேங்காயில மேங்கனீஸ் இருக்கிறதுனால எலும்போட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அல்சர் பிரச்சனையை சரி செய்யுது. தேங்காயில அதிக கொழுப்பு இருக்கிறதுனால ஹார்ட்டுக்கு கெடுதல் அப்படின்னும், தேங்காய் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வந்துரும்னு சொன்னது எல்லாமே பொய். தேங்காயில் உள்ள சாச்சுரேட் கொழுப்பு அமிலம் உடம்புல தங்காது. அதனால இதோட கொலஸ்ட்ரால் எல்லாம் உடம்புக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது. சுட சுட சாப்பாடு போட்டு அதுல உருண்டை பண்ணி வச்ச சம்மந்தியில இருந்து கொஞ்சமா ஸ்பூன்ல எடுத்து போட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான், தேங்காய் சம்மந்தி ரெடி. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சான்ஸ் அடிப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸோட வீடியோ பாருங்க. தேங்க்யூ.